ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு அழகான இடத்துக்கு போகலாம். இந்த வீடியோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே உள்ள அனிமல்ஸு, பேர்ட்ஸு அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது வித்தியாசமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருக்கும். இது வந்து கில்லஸ்பர்க் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இது. இந்த பார்க்குக்கு போகிறதுக்கு 2 சைடு வே இருக்குது. நம்ம போன சைடு வந்து கொஞ்சம் ட்ரெக்கிங் போகிற மாதிரி என்ட்ரன்ஸு. இதில் முன்னாடி பாருங்கள் தண்ணி விழுகிற மாதிரி செட்டப் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. இந்த தண்ணிக்குள்ளே வந்து என்னென்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பெரிய பில்டிங்கோட வியூலாம் சூப்பராக தெரிஞ்சுது. இந்த பேர்ட் பாருங்கள், பார்க்குறக்கு புறா மாதிரியே இருந்துச்சு. பட் தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. வெளியும் வந்து பார்க்கும்போது புறா மாதிரியே இருக்குது. அதனோட மூக்கு மட்டும் நல்லா கொஞ்சம் ரெட் கலர் மாதிரி கலந்த மாதிரி இருந்தது. அதனோட குட்டி வந்து பிளாக் கலரில், மூக்கு மட்டும் ரெட் கலரில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து பள்ளி, தண்ணிக்குள்ளே இருக்கிற பள்ளிக்காக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இது. பட் நம்ம பார்க்கும்போது எந்த பள்ளியுமே நமக்கு தெரியல, பகல் நேரம் அப்படிங்கிறனால. திருப்பியும் அப்படியே போகிற வழியில் ஃபுல்லாகவே காடு மாதிரி இருந்தது. காட்டுப்பகுதி அப்படிங்கிறனால இந்த மாதிரி நத்தையெல்லாம் நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது. வித்தியாசமான பள்ளி, ஊர்வனம் அந்த மாதிரி நிறைய இது பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உள்ளே போக போக பார்த்திங்கன்னா பார்க்கு, நல்ல ஸ்பேசியஸான பார்க்கு. இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து ரொம்ப தூரம் நடந்து போய் தான் வந்து நிறைய அனிமல்ஸ் நம்மளால் பார்க்குற மாதிரி இருந்தது. மரம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப பழைய காலத்து மரம் மாதிரி இருந்தது. இந்த மரம்லாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக கிளைகளால் மூடி பச்சை பசையேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தூண்லாம் நிற்க வச்சு ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்குறாங்க. இந்த மரம் வந்து உடையக்கூடாது அப்படிங்கிறக்காக. அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம் அப்படின்னா ஸ்வான் இருந்தது, பெரிய ஸ்வானு. இது வந்து டக்கு மாதிரியே இன்னொரு பேர்டு. கால்லாம் பாருங்கள், டக்கு மாதிரி தான் இருந்தது இதுவும். இவ்வளோ பெரிய ஸ்வான் இப்போ தான் நான் வந்து பக்கத்தில் பார்க்குறேன். நம்மக்கிட்ட போனோன்னையும் அது வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து டக்குக்கு போய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. பார்க்கில் அங்கங்கே வந்துட்டு நிறைய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அது கூடயும் போய் விளையாண்டுட்டு திருப்பியும் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா பெரிய பெரிய மரம், அதுக்கப்புறம் ஒரு பெரிய டவர் மாதிரி இருந்துச்சு. ஃபேமிலியோட பிக்னிக் போகிறக்கு வந்து இது ஒரு நல்ல பார்க்கு. இந்த பேர்டு பாருங்கள், டக்லேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பு, வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கில் அங்கங்கே இந்த மாதிரி சேர் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இந்த பார்க்கில் வந்துட்டு நமக்கு பார்க்குறக்கு நிறைய பிளேஸு, நிறைய அனிமல்ஸு, பேர்ட்ஸு இது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஆனால் என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை, ஃப்ரீ தான். எல்லா பக்கமுமே என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஃப்ரீ தான். இதை பாருங்கள், இந்த டவரில் மேலே ஏறி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹோல் சிட்டியுமே நல்லா தெரியும். பட் அதுவும் இருந்ததுனால நம்ம ஏறல. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான இடம். நிறையா பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த பார்க்கை. நம்ம போகிற வழி எல்லாமே டிஃப்ரெண்ட்டான செடி, டிஃப்ரெண்ட்டான மரம் அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்துட்டு உள்ளேயே வந்து ட்ரெயின் ட்ராக் செட் பண்ணி பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கு ஒரு ட்ரெயின் மாதிரி விடுறாங்க. இந்த டைமிங் மட்டும் 2 மணி அந்த மாதிரி டைமிங்க்கு மட்டும் விடுறாங்க. இதுக்கு வந்து 3.05 பே பண்ணி நம்ம போகிற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து ட்ரெயினை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் ஏற்றிட்டு வருவாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஃபார்முக்கு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து கோழி, இங்கே உள்ள பன்னி இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. இது என்னது? இது பாரு, இங்கே படுத்துருக்குல்ல, இது என்னது? இங்கே பாரு, இது என்னது? பௌபோ இல்லை, பிக்கு. எப்படி கத்தும்? எப்படி கத்தும்? அங்கே இருக்கிற குட்டி மயில் எல்லாமே தோகை வச்சு நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்துட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெரிய மயிலும் இருந்துச்சு. அது நம்மளை பார்த்தோன்னையும் பாருங்கள், அது பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக தொகை விரிச்சிச்சு. க்ளோஸ்அப்பில் பார்க்குறக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது இதெல்லாமே. அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஆடு பாருங்கள், எவ்வளோ பெரிய கொம்பு. தாடி அதை விட பெருசாக இருக்குது. அந்த இது ஏரியா ஃபுல்லாகவே நிறையா ஆடு, லாம்பா இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு கண்ணுக்குட்டியும் ஒன்று நல்லா கோலு கோலுன்னு இருந்துச்சு. லாமா அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே உள்ள ஆடு. இதை க்ளோஸ்அப்பில் பாருங்கள், வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறக்கு. மேலே தலையில் வந்துட்டு நிறையா முடி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்கு.
பார்த்துட்டு இருந்தவங்கள ஒருத்தவங்க வந்து ஆட்டுக்கு புல் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ஆதுவும் வந்துட்டு போய் வேகமாக புல் பிடுங்கிட்டு வந்து ஆட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தான். இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ஃப்ளாமிங்கோ பேர்டு இருந்தது. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா இதனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளேயே வந்துட்டு கிட்ஸ் பார்க் இருந்துச்சு. அதுலேயும் பாருங்கள் மரத்துலேயே செஞ்ச ட்ரெயின், வித்தியாசமான ஜீப் மாதிரி செட்டப்பு, அதுக்கப்புறம் தண்ணி உழுகிற மாதிரி கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஆக்சுவலாக நிறையாவே அந்த இடத்துல வந்து இருந்துச்சு. அதுலேயும் ஃபுல்லாக நம்ம விளையாண்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்னுமே இந்த பார்க்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறையவே இருந்துச்சு. பட் அதுக்கு மேலே நமக்கு வந்து டயர்டும் ஆயிடுச்சு, டைமும் இல்லை. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.